வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? ஸோ இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் சிஎஸ்எஸ் செலக்டரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோங்கட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர், டிசெண்டன்ட் செலக்டர் அண்ட் டிசெண்டன்ட் செலக்டரில் எப்படி ஐடி அண்ட் கிளாஸ் செலக்டரை கம்பைன் பண்ணுறது அண்ட் செலக்டர்ஸை எப்படி கம்பைன் பண்ணி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ் செலக்டர் சொல்யூஷன் வந்துட்டு ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் தி ஸ்மால் ஆரஞ்சஸ் இன் தி பென்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பென்டோ எலமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்மால் ஆரஞ்சஸை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் HTML ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பென்டோ எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்மால் ஆரஞ்சஸை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான கரெக்ட் செலக்டர் சின்டாக்ஸை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மக்கிட்ட 4 ஆரஞ்சஸ் இருக்குது. அதில் 3 ஆரஞ்சஸ் பென்டோங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் ஹோவர் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பென்டோங்கிற எலமெண்ட் ஹைலைட் ஆகி காட்டும் கோடில். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆரஞ்சஸ், அதில் பென்டோக்குள்ளே 3 ஆரஞ்சஸ் இருக்குது. நமக்கு பென்டோக்குள்ளே இருக்கிற ஆரஞ்சஸ் தான் வேணும். இல்லைன்னா நம்ம ஆரஞ்சுங்க கொடுத்தோன்னா டேபிளில் இருக்கிற ஆரஞ்சும் சேர்த்து மொத்தம் 4 ஆரஞ்சஸ் வந்துட்டு செலக்ட் ஆகும். ஸோ நமக்கு அது வேணாம். பென்டோங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆரஞ்சஸ் தான் வேணும். டேபிளில் இருக்கிற எல்லா ஆரஞ்சும் எனக்கு வேண்டாம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா பென்டோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம் இங்கே. அப்போ நம்ம என்ன செலக்டர் யூஸ் பண்ணோம்? டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட் செலக்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏயை கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து பியை கொடுக்கணும். டிசெண்டன்ட் செலக்டர் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது பென்டோன்னு ஆட் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இப்போது பென்டோக்குள்ளே இருக்கிற ஸ்மால் ஆரஞ்சஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது பென்டோக்குள்ளே ஆரஞ்சஸ் இருக்குது, ஆப்பிளும் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட் வந்து ஆப்பிள். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எனக்கு ஆரஞ்சு தான் வேணும். ஸோ அதனால் ஆரஞ்சு அப்படின்னு டைப் செலக்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆரஞ்சுங்கிறது டேக் தான். ஸோ அதனால் டைப் செலக்டரில் வரும் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டேன். பென்டோக்குள்ளே இருக்கிற ஆரஞ்சு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இது வந்துட்டு டிசெண்டன்ட் செலக்டர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா பென்டோக்குள்ளே இருக்கிற ஆரஞ்சஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இந்த 3 ஆரஞ்சஸுமே வந்து செலக்ட் ஆகும். ஏன்னா இந்த 3 ஆரஞ்சஸுமே பென்டோங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. பட் நமக்கு ஸ்மால் ஆரஞ்சஸ் மட்டும்தான் வேணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா செலக்டர்ஸை கம்பைன் பண்ணலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆட்ரிபியூட் இல்லாமல் ஜஸ்ட் ஆரஞ்சு அப்படின்ற டேக் மட்டும்தான் இருக்குது. ஸ்மால் ஆரஞ்சஸ்க்கு வந்துட்டு ஸ்மால் அப்படின்ட்டு கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதுதான் ஸ்மால் ஆரஞ்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஆரஞ்சு டேக்காக இருக்கணும், அதோட டைப் வந்துட்டு ஆரஞ்சாக இருக்கணும், அண்ட் அதோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஸ்மால் அப்படின்ட்டு இருக்கணும். நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா டிசெண்டன்ட் செலக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ வந்துட்டு எந்த எலமெண்ட்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏ, அண்டு என்ன எலமெண்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு பி. ஸ்மால் ஆரஞ்சு தான் நம்மளோட எலமெண்ட், எந்த எலமெண்ட்டோ அது வந்துட்டு ஸ்மால் ஆரஞ்சு. ஸோ அது வந்து பியில் கொடுத்துருக்கோம். பென்டோக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பென்டோ ஏல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் டிசெண்டன்ட் செலக்டரை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ ஏ அண்ட் பின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஆரஞ்சுன்ட்டு டைப் செலக்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சுங்க மட்டும் சொன்னோன்னா இந்த ஆரஞ்சும் சேர்த்து நமக்கு 3 ஆரஞ்சஸ் வந்துட்டு செலக்ட் ஆகும். நமக்கு ஸ்மால் ஆரஞ்சஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், கிளாஸ் நேம் ஸ்மால் அப்படின்னும் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே ஆட் பண்ணிடுறோம். ஆரஞ்சு டைப் வந்துட்டு ஆரஞ்சாக இருக்கணும், அண்ட் அதோட கிளாஸ் நேம் வந்துட்டு ஸ்மாலாக இருக்கணும், அப்போ மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை என்டர் கொடுக்குறேன், செலக்ட் ஆகிடுச்சு.